தமிழ்நாடு முழுவதும் மழையால் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையை நோக்கி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நெருங்கி வருவதால் சென்னை திருவள்ளூரில் 2வது நாளாக விட்டு கனமழை பெய்து வருகிறது. மழை பாதிப்புகள் குறித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மழை நிலவரம், புகார்கள் மீது உடனுக்குடன் எடுக்கப்படும் நடவடிக்கைகள், பாதிப்பு நிலவரங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் நேற்று சராசரியாக 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் நீர் தேங்கும் இடங்களில் உடனுக்குடன் அகற்றப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் கனமழையால் தமிழ்நாடு முழுவதும் சேதமடைந்த பயிர்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவித்தார். வேளாண்மை பயிர்களுக்காக நேற்று நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் என்று சொல்லி நேற்று அறிவித்ததோடு மட்டுமில்லாமல் அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மழையால் பாதிக்கப்பட்ட அந்த பயிர் சேத விவரங்களையும் உடனடியாக கணக்கிட சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இன்று காலை 10 மணி வரையில் மழை பாதிப்புகளால் தூத்துக்குடி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் தலா ஒருவர் என 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்த அமைச்சர், 1601 வீடுகள் சேதமாகியுள்ளதாகவும் 582 கால்நடைகள் இறந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். அரசு மற்றும் தனியார் வானிலை கணிப்புகளையும் தாண்டி அதிக மழை பெய்திருப்பதாகவும் அவர் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.